ஹாய் வியர்ஸ், ஹாப்பி தீபாவளி. சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட 18 லட்சம் பேர் சொந்த ஊருக்கு போயிருக்காங்க தீபாவளி செலிப்ரேஷனுக்காக. ஸோ நியூஸில் நான் பார்த்தேன். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, இன்றைக்கி ஊரப்பக்கம், அதாவது கிளம்பக்கத்துலேருந்து சென்னை நோக்கி உள்ளே போகலாம். அதாவது வடபழனி வரைக்கும் ரோடு எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு நான் காட்டுறேன். நார்மல் டேஸில் போகும்போது கண்டிப்பாக ஊரப்பக்கத்துலேருந்து நம்ம வடபழனி போகிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 hours ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ சென்னையில் கிட்டத்தட்ட 18 லட்சம் பேர் காலி பண்ணிட்டாங்க. மீன்ஸ் அவங்க வந்து ஊருக்கு போயிருக்காங்க, சொந்த ஊருக்கு. இப்போ நம்ம போகிறதுக்கு எவ்வளோ தூரம் ஆகுது, எவ்வளோ ரோடு ஃப்ரீயாக இருக்குது, எல்லாமே நான் காட்டுறேன். சரி, ஒன் பை நம்ம போகலாம். வண்டலூர், பெருங்குளத்தூர் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ரோடு அவ்வளோ காலியாக இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஆஃபீஸ்க்கு போகவே முடியாதுங்க, அவ்வளோ டிராஃபிக் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போல்லாம் பாருங்கள், அவ்வளோ ஸ்மூத்தாக ரைடு அப்படியே நல்லா ஜாலியாக ஒரு இருக்குது. கிளைமேட் நல்லா இருக்குங்க. தாம்பரம், குரோம்பேட்டை எங்கேயுமே வந்து டிராஃபிக்கே இல்லைங்க. பல்லாவரத்துலேயும் மழை லைட்டாக. ஸோ நல்லா ஒரு இனிமையாக போகிற மாதிரி இருக்குது. எனக்கு கிட்டத்தட்ட இங்கே வடபழனி ரீச் ஆகிறதுக்கு அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா 40 மினிட்ஸ் கூட ஆகலை. ஏன்னா சுத்தமாக டிராஃபிக் சுத்தமாக இல்லை. ஏன்னா அவ்வளோ கார்கள், அவ்வளோ பைக்கில் வந்து போய்கிட்டு இருக்கோம். ஸோ நல்லாவே ரைடு என்ஜாய் பண்ணேன். சென்னை இதே மாதிரி இருக்கும் கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. இன்னும் 1 days எல்லாமே ரிட்டன் வந்துடுவாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் ஃபுல் ரஷ் ஆகிடும். இதுக்கப்புறம் பொங்கல் நமக்கு